ஒழுவின் போது நனைய வேண்டிய உடல் உறுப்புகள் நாம் குளிக்கும் போதும் நனைந்து விடுகின்றன. ஆகவே குளிக்கும் போது ஒழுவிற்கான நியத்துடன் குளித்தால் ஒழு நிறைவேறி விடுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. தொழுகையை பத்தி இஸ்லாம் நமக்கு சொல்லும் பொழுது லா துக்பலு ஸலாத்து பிகைரி துஹூர், ஒழுவின்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை சொல்லுகிறது. அதே சமயத்துல எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்துக்கு நியத், மனசுல அந்த இபாதத்திற்குரிய நியத் இருப்பது அவசியமாக சொல்லப்படுகிறது. தொழுகிறோம்னா தொழுகைக்கான நியத் இருக்கணும். நான் தொழுக போறேங்கிறத மனசுல நினைக்கணும். ஒழு செய்வதாக இருந்தால் ஒழு செய்ய போறங்கிற நியத்து மனசுல இருக்கணும். நோன்பு வைப்பதாக இருந்தா நோன்பு வைக்க போறங்கிற நியத்து மனசுல இருக்கணும். இப்ப குளிக்கும் பொழுது ஒருத்தவர் என்ன செய்யறாரு, ஒழு செய்ய போறங்கிற நியத்தோட குளிக்கிறாரு. ஒழு செய்யக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே குளிக்கும் போது நனைந்து விடுகிறது அப்படின்னா இந்த ஒழு ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. ஒழுவுக்கு என்று சில ஒழுங்குமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்குமுறைகளை என்ன செய்யணும், ஒழுவின் போது கடைபிடிக்கணும். குளிக்கிறதுக்கு முன்னாடியே நியத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த குளித்தலோடு ஒழுவை கலந்து விட்டோம் என்றால் அந்த ஒழுங்குமுறைகளை என்ன செய்ய முடியாது, கடைபிடிக்க முடியாது. இப்போ ஒழுவை பத்தி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில விஷயங்களை சொல்லி தருது. என்ன விஷயங்களை சொல்லி கொடுக்குதுன்னா, நம்ம ஒழுவை வரிசை மாத்தி செய்ய முடியாது. முதல்ல கையை கழுவணும், அடுத்து வாயை கொப்பளிக்கணும், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தணும், பிறகு முகத்தை கழுவணும், அதற்கு பிறகு முழங்கை வரைக்கும் தண்ணீரை கொண்டு கையை கழுவணும். இப்படியான வரிசை முறைகள் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. ஒழு சம்பந்தமான எந்த ஹதீஸ்களை நபிமொழிகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த வரிசை மாற்றமாக என்ன செய்ய முடியாது, ஹதீஸ்களை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கை கழுவினார்கள், ஃபமல்மல வாய் கொப்பளித்தார்கள், வஸ்தன் சர மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினார்கள், மூக்கை சிந்தினார்கள், அப்படிங்கிற ஒரு வரிசையில தான் இந்த ஒழு சம்பந்தமான செய்திகளை பார்க்க முடிகிறதே ஒழிய வரிசை மாற்றமாக எந்த செய்திகளும் இடம்பெறாது. ஒழுவை வரிசை மாற்றமாகவும் செய்ய முடியாது. இதை இன்னும் பல செய்திகள்ல இருந்து புரிந்து கொள்ள முடியலாம். ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா ஒழு செய்யறாங்க. ஒழு செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு நகம் அளவுக்கு உண்டான இடத்துல தண்ணீர் படல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஜி ஃபஹ்சின், நீ திரும்ப சென்று மறுபடியும் அழகா ஒழு செஞ்சுட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏன் ரசூல்லா மறுபடியும் ஒழு செஞ்சுட்டு வர சொல்றாங்க? அந்த தண்ணி படாத இடத்துல மட்டும் ரசூல்லா என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல தண்ணியை ஊத்திட்டு வர சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல மட்டும் தண்ணியை ஊத்துனா வரிசை மாறிவிடும் என்பதனால அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, போய் மறுபடியும் முதல்ல இருந்து ஒழு செஞ்சுட்டு வான்னு அனுப்புறாங்க. அப்போ ஒழுவருக்கு வரிசை அவசியம். ஒழு என்பது ஒரே ஒரு வணக்கம் அப்படிங்கிறதுனால, மொத்த வணக்கம் அப்படிங்கிறதுனால அதை வரிசையாக என்ன செய்யணும், அதை கடைபிடிக்கணும். ஆனா குளிக்கும் பொழுது இந்த நிலை தவறுவதை பார்க்கிறோம். குளிக்கும் போது நம்ம என்ன செய்வோம், முதல்ல தண்ணியை எடுத்து தலைக்கு ஊத்துவோம் அல்லது மேலுக்கு ஊத்துவோம். அவ முதல்ல கை நனைய வேண்டும், கையை கழுவ வேண்டும், வாயை கொப்பளிக்க வேண்டும், அடுத்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்த வேண்டும்ங்கிற அந்த வரிசை முறை குளிக்கும் போது இந்த ஒழுவை கலக்கிறதுனால இந்த ஒழுங்குமுறை பேணப்படாத நிலையை பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒழு செய்யக்கூடிய உறுப்புகள் இருக்குல்ல, இந்த உறுப்புகளை அதிகபட்சம் 3 முறை என்ன செஞ்சுக்கலாம், கழுவிக்கலாம். 3 முறையை தாண்டி என்ன செய்ய முடியாதுன்னா அந்த உறுப்புகளை கழுவ முடியாது. ஒரு முறையோ அல்லது 2 முறையோ, அதிகபட்சமாக 3 முறை கழுவி கொள்ளலாம். ஆனா குளிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம மேலுக்கே என்ன செய்வோம், 10 வாட்டி தண்ணி ஊத்துவோம், தலைக்கு ஒரு 10 வாட்டி தண்ணி ஊத்துவோம். அப்ப எது ஒழு எது குளியல் அப்படிங்கிற ஒரு வித்தியாசப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுது. ஒழுவுக்கு 3 வாட்டிக்கு மேல நம்ம கழுவ முடியாது. ஆனா குளிக்கும் போது என்ன செய்யறோம், பல முறை நம்முடைய மேனிகள்ல தண்ணீர் ஊற்றிக் கொள்வதனால இந்த ஒழுங்குமுறையையும் கடைபிடிக்க முடிய மாட்டேங்குது. இதை நீங்க பார்க்கலாம். அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதல் வுது ஃபமன் ஸாதா அலா ஹாதா, ஒழு என்பது 3 முறை செய்யணும். இதை விட யார் அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ ஃபக்கத் அஸா வதஅத்தா வஸலம, அவர் அநியாயம் செய்து விட்டார், மாறு செய்து விட்டார், வரம்பு மீறி விட்டார்ங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவைக்கு மேல தண்ணீர் படுவதை ரசூல்லா கண்டிக்கிறாங்க. அப்ப ஒழுவின் பொழுது வரிசையாக செய்யக்கூடிய முறையையோ 3 தடவைக்கு உள்ளாக தண்ணீரை கொண்டு கழுவ வேண்டிய முறையையோ கடைபிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுறதுனால குளியலுக்கு முன்னதாகவோ அல்லது குளித்த பிறகோ நாம என்ன செய்யணும், நியத்து வைத்து தனியாக ஒழு செய்து கொள்வதுதான் சரியான முறையாக இருக்கும் என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.